அனைத்து உதவி பேராசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு உதவி பேராசிரியர் தேர்விற்கு இலக்கிய திறனாய்வு அலகு 8 சில வினாக்கள் கேட்கப்படுவதாக இருக்கின்றது. இந்த இலக்கிய திறனாய்வு என்ற பகுதியில் இன்று இலக்கிய கொள்கைகள் என்ற பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த இலக்கிய கொள்கைகள் அப்படின்ற பகுதியிலிருந்து ஆசிரியர் இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் என்ற புத்தகத்தில் அரங்க சுப்பையா அவர்கள் இந்த அழகான பதிவினை செய்திருக்கிறார். இதிலிருந்து சில இலக்கிய கொள்கைகளையும் திறனாய்வுகளையும் நாம் காண்போம். இலக்கியம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் தோலாமணி தேவர். சூளாமணியில் இலக்கியம் என்னும் சொல் இடம்பெறுவதாக இருக்கின்றது. தொல்காப்பியத்தில் இலக்கியம் இடம்பெறவில்லை என்றும் நன்னூலில் இடம்பெற்றுள்ளது என்றும் குறிப்பிடுகின்றனர். திருஞான சம்பந்தர் அவர்கள் இலக்கு பூன்வரை மார்புடைய இராவணன் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் அவருடைய திருப்பதிகத்தில். திருக்குறளில் இலக்கியம் இடம்பெறவில்லை என்றும் இதில் நாம் அறிய முடிகின்றது. இலங்கிதம் என்று நம்பியாண்டார் நம்பி அவர்கள் ஆளுடைய பிள்ளை திருக்கலம்பகத்தில் குறிப்பிடுகிறார். அதே போன்று மாணிக்கவாசகர் அவர்களும் திருவாசகத்தில் பயன்படுத்துகின்றார். அதன் பின்பு திறனாய்வு என்ற சொல்லாட்சி முதலில் குறிப்பிட்டவர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் இலக்கிய கலை என்ற புத்தகத்தில் இடம்பெறுகிறது. அடுத்ததாக விமர்சனம் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் 1944 முத்துசிம்பன் ஐயா அவர்கள் 1944 விமர்சனம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துகிறார். அதன்பின் ஆங்கிலத்தில் கிரிட்டிசிசம் என்ற 2 சொற்கள் வருகிறது. இதில் கிரேட்டிக் அப்படின்றது 1605 பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் கிரேட்டிக் என்று பயன்படுத்துகிறார். அடுத்ததாக கிரிட்டிசிசம் என்ற சொல்லை ஜான் ட்ரைடன் என்பவர் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் பயன்படுத்தியுள்ளார். கிரேக்கத்தில் இந்த கிரிட்டிசிசம் என்பதை கிரிட்டிகோஸ் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்படுகின்றனர். இந்த சொல்லிலிருந்துதான் கிரிட்டிகோஸ் என்ற சொல்லிலிருந்துதான் கிரிட்டிசிசம் என்ற ஆங்கிலத்தில் உருவானது என்று கூறுகின்றனர். கிரிட்டிகோஸ் என்பதன் பொருள் முடிவு கூற முடிந்த ஒன்று என்று குறிப்பிடுகின்றனர். அதன் பிறகு ஹட்சன், நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஹட்சன். இந்த ஹட்சன் திறனாய்வு பற்றி ஒரு குறிப்பை வெளியிடுகின்றார். இலக்கியம் பற்றிய நடுநிலை பதிவை வழங்கும் ஓர் இலக்கியம்தான் திறனாய்வு என்று ஹட்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இலக்கியம் பற்றிய நடுநிலை பதிவை வழங்கும் ஓர் இலக்கியம்தான் திறனாய்வு என்று ஹட்சன் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு 1948 தோமுசி ரகுநாதன் அவர்கள் இலக்கிய விமர்சனம் என்ற நூலை எழுதுகிறார். கானா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் விமர்சன கலை என்னும் நூலை எழுதுகிறார். இந்த தோமுசி ரகுநாதன் எழுதிய இலக்கிய விமர்சனம் என்ற நூலிலும் கானாசுடைய விமர்சன கலை என்னும் நூலையும் எழுதுகையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து கவிதை கருத்துக்களை விளக்குவதை திறனாய்வு என்று குறிக்கின்றனர். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கவிதை கருத்துக்களை விளக்குவதுதான் திறனாய்வு என்று தோமுசி ரகுநாதன் இலக்கிய விமர்சனம் என்ற நூலிலும் கானாசு விமர்சன கலை என்ற நூலிலும் குறிப்பிடுகின்றனர். இலக்கிய ஆராய்ச்சி, இலக்கிய திறனாய்வு என்ற அடுத்த கட்ட வளர்ச்சியாக வருகின்றது என்ற இந்த இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய திறனாய்வை பயன்படுத்தியவர் இலக்கிய ஆராய்ச்சி என்ற நூலை 1940களில்
எழுதியுள்ளார். அதன் பிறகு திறனாய்வு காலம் என்று அனைவராலும் அறியப்படக்கூடிய ஒன்று 18-19ஆம் நூற்றாண்டை திறனாய்வு காலம் என்று குறிப்பிடுகின்றார். இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் என்ற நூலில் அரங்க சுப்பையா அவர்கள் இந்த திறனாய்வு காலம் என்பதை 18-19ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறார். இது இன்று நான் எடுத்த குறிப்புகளில் ஒன்று. இது உங்களுக்கு ஓரளவு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது பிடித்திருந்தால் இது தொடர்ச்சியாக பேசலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.